உலக இயற்கை வளம் பாதுகாப்பு தினம் முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகம், தஞ்சாவூர் பள்ளி கல்வித்துறை மற்றும் கவின்மிகு தஞ்சை மற்றும் திருப்பதி நகர் நல சங்கத்துடன் இணைந்து மரங்கள் நடும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்வை மாவட்ட வருவாய் அலுவலர், முதன்மை கல்வி அலுவலர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தஞ்சாவூர் மாமன்ற உறுப்பினர் திரு கலையரசன், கவின்மிகு தஞ்சை தலைவர் மருத்துவர் ராதிகா மைக்கேல், மாவட்ட சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் திருமதி முத்தமிழ் செல்வி, திருப்பதி நகர் தலைவர் பொறியாளர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கவின்மிகு தஞ்சை தலைவர் வரவேற்புரையாற்றினார். தலைமை உரையில் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு தியாகராஜன் அவர்கள் பேசும்போது, வெப்ப அலை வருவதற்கான காரணம் நாம் நிறைய இயற்கை வளங்களை சிதைத்து விட்டோம். நாம் அவற்றை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும். மரங்கள் மட்டுமே வெப்ப அலைகளை குறைக்க முடியும். எனவே மாணவர்கள் மரங்கள் அதிகம் நட்டு வளர்ப்பதிலும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதிலும் மிகுந்த அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். நன்றாக படித்து பெரிய பதவிகளுக்கு வர வேண்டும் என்றார். சிறப்புரை வழங்கிய முதன்மை கல்வி அலுவலர் திரு மதன்குமார் அவர்கள், பிளாஸ்டிக் பயன்பாடுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும், இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் முனைப்புடன் இருக்க வேண்டும் மற்றும் மரங்கள் நட்டு வளர்ப்பதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கூறினார். திருமதி முத்தமிழ் செல்வி மாவட்ட சுற்றுச்சூழல் என்று ஒருங்கிணைப்பாளர் வழங்கினார். சுமார் 50 மரக்கன்றுகள் மாணவர்களால் நடப்பட்டது. மாணவர்களின் பெற்றோர்களும் கலந்து கொண்டு மரங்கள் நட்டனர்.